அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ் படி பார்ட் சி தமிழில் யூனிட் 7 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 7ல் லாஸ்ட்டு 2 டாபிக் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அகர முதலியும் காகிதம் எழுத்தும் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜியு போப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்போ தான் என்னால் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜியு போப் இவருடைய இயற்பெயர் என்னன்னா ஜார்ஜ் யூக்ளோ போப்பு. இவரோட பிறந்த இடம், அதாவது எங்கே பிறந்தார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் பிறந்தார். எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1820 ஏப்ரல் 24ஆம் ஆண்டு பிறந்தார். அதே மாதிரி இவரோட பெற்றோர் யாருன்னா ஜான் போப், கேத்தரின் யுலாப். இவரோட தமையன் யாருன்னா ஹென்றி. இவர் வந்து தமிழகத்தில் சமய குருவாக பணியாற்றிட்டு இருந்தார். போப் தன்னோட 19வது அகவையில், அதாவது 19வது வயதில் தமிழகத்தில் வந்து சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சமய பணியாற்ற எது வழியாக வந்தார் அப்படின்னா பாய்மர கப்பலில் தான் சென்னை வந்தார். அது எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னா 8 திங்கள், அதாவது 8 மாதம் வந்துட்டு பாய்மர கப்பலில் வந்தார். அந்த பாய்மர கப்பலில் வரும்போது கூட என்ன தமிழ் இலக்கியங்களும் வடநூல்களையும் படிச்சுக்கிட்டு தான் வந்தார். அதே மாதிரி தனது தமையனார் போன்று சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா ஜியு போப்பு. தமிழ்நாட்டில் சமயப்பணி ஆற்றிய இடங்கள் அப்படின்னா சாந்தோம் பகுதி சென்னையிலையும், சாயர்புரம் திருநெல்வேலியிலையும் சமயப்பணி ஆற்றினார். சாயர்புரத்தில் பள்ளிகளை நிறுவி கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே ஆற்றினார். கல்வி பணியையும் சமய பணியை ஒருங்கே ஆற்றிய இடம் எதுனா சாயர்புரம் தான். அந்த சாயர்புரம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் அதே மாதிரி கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். சமய கல்லூரியில் இதெல்லாம் கற்றுத்தரணும்னு ஏற்பாடு செய்தார். அதே மாதிரி கல்லூரி ஆசிரியராக பணியாற்றினார். கல்லூரி ஆசிரியராக என்னென்ன கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றினார்னா கணிதம், அறிவாய்வு அப்படின்னா தருக்கம், மெய்யறிவு அப்படின்னா தத்துவம், அந்த 3 சப்ஜெக்ட் எடுக்கிற ஆசிரியராக பணிபுரிஞ்சார். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய காலம் எந்த ஆண்டுனா 1842லேருந்து 49 வரை திருநெல்வேலியில் தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியுடன் எங்கே வந்தார் அப்படின்னா தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். தஞ்சையில் எத்தனை ஆண்டு காலம் வந்து பணியாற்றினார் அப்படின்னா 8 ஆண்டு காலம் வந்து பணியாற்றினார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வந்து எழுதினார். என்னென்ன ஏடுகள் அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஏடுகளில் வந்து புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. அதே மாதிரி இவர் எழுதிய நூல் அப்படின்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை வந்து தொகுத்தார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக இது டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் இது நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை நீதி நூல்களிலிருந்து ஆழ்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை வந்து தொகுத்தார். மேலை நாட்டார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதிகளை வெளியிட்டார். குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை எழுதினார். குழந்தைகளுக்காக 2 இலக்கண நூல்கள் எழுதினார். அது எந்த மாதிரி இருந்ததுன்னா வினா விடை முறையில் இருந்தது. அடுத்து ஜியு போப் வந்து உதகமண்டலம் சென்ற ஆண்டு எப்போனா 1858. அங்கு ஒரு பள்ளி ஒன்றை தொடங்கி ஆசிரியராகவும் பணியாற்றினார். அதுக்கப்புறம் 1885லேருந்து 1908 வரைக்கும் அவர் 23 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக வந்து பணியாற்றினார்.
அதுக்கப்புறம் திருக்குறளை வந்து 40 ஆண்டுகள் படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா 1886ஆம் ஆண்டு வெளியிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தனது 80வது வயதில் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை வந்து பதிப்பித்தார். அதாவது இறுதி காலத்துல எந்தெந்த நூலை வந்து பதிப்பித்தார் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை வந்து பதிப்பித்தார். அதே மாதிரி ஜியுப்போ வந்து தம்மோட கல்லறையில கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் எழுதி வைத்தார். தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு உரிய தமிழ் கையேடு என்ற நூலை வந்துட்டு எழுதினார். அதாவது தமிழ் மொழி ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் கையேடு என்ற நூலை எழுதினார். ஐரோப்பியர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக தமிழ் ஹேண்ட்புக் என்ற நூலை வந்து எழுதினார். தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் கருதினார். அதாவது எல்லாமே தாய்மொழி வழியாக தான் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டாதான் அத்தகைய கல்வி வந்து பயனளிக்கும் என்று கருதியவர் யாருன்னா ஜியு போப். அதே மாதிரி ஜியு போப் அவர்கள் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த புறநானூற்று பாடல்களை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்பில் வந்துட்டு எதில் மொழிபெயர்த்தாருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி சீவக சிந்தாமணி காப்பியத்தை வந்துட்டு இலியட் ஒடிசியுடன் ஒப்பிட்டார். அதாவது இலியட் ஒடிசிங்கிறது கிரேக்க காப்பியம், அதோடு ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு. சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என்று கூறியவர் யாருன்னா ஜியு போப் தான். இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்குங்க. அதாவது சீவக சிந்தாமணி காப்பியத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என கூறியவர் யாருன்னா ஜியு போப். அதே மாதிரி சீவக சிந்தாமணி எழுதியவர் யாருன்னா திருத்தக்கத்தவர். அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று பாராட்டியுள்ளார். அதே மாதிரி மாணிக்க வாசகரை பாராட்டியிருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யாருன்னா ஜியு போப். இந்த கொட்டேஷன்லாம் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.